ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சீம்பால் மாடு கன்று போட்டு 2 நாள் ஆகுது. அந்த பால் வந்து எப்படி காய்ச்சுறது, எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து சீம்பால் சொல்லுவாங்க. மாடு கன்று போட்டு 2 நாளுக்கு அப்புறம் பால் இந்த மாதிரி தான் கலரும். எல்லோ கலரில் இருக்கும். எல்லோனா அப்படியே ரொம்ப திக்காக இருக்குங்க. ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம இது காய்ச்சும் போது தண்ணி ஊற்றக்கூடாது. இதுதான் நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் மேலே ஏடு கட்டி வெடியும். பால் வந்து வெடிக்கிற சத்தம் வரும். அப்படியே திரி திரியாக வரும். இப்படி தான் இருக்குங்க பாருங்கள். அப்படியே லைட்டாக திரி திரியாக வரும். இங்கே பாருங்கள், இப்போது லைட்டாக அப்படியே திரி திரியாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக அப்படியே திரி திரியாக ஃபார்ம் ஆகிடும். அப்படி திரி திரியாக வந்தோடனே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக திரி திரியாக ஆயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஃபுல்லாக திரி திரியாக ஆகிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபில்டர் பண்ணுறோம் இல்லையா ஸ்ட்ரெயினரில் இந்த வடிகட்டியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா வடிகட்டிக்கணும். சரிங்களா? நல்லா வடிகட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த பாத்திரத்தில் இருந்த அந்த கடும்பை இப்படி ஃபில்ட்ரு பண்ணி இப்படி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபில்ட்ரு பண்ணி இப்படி எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் நேரத்தில் திரி திரி ஆன உடனே நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஏலக்காய் எடுத்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இதில் போட்டுட்டு நம்ம தேவையான எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ சர்க்கரை போட்டு நம்ம வந்து இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நான் தேவையான சர்க்கரைலாம் போட்டேன். இப்போ லைட்டாக சூடு பண்ணிக்கணும். நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன் சூடு பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, நிறைய பேருக்கு அந்த தண்ணி பிடிக்காது. அதை கொஞ்சம் ட்ரை ஆக்கிறதுக்கு நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். இன்னும் இந்த லைட்டாக அந்த கடும்பால் ஃபில்ட்ரு பண்ணோம் இல்லையா, அதில் இருக்க தண்ணிலாம் வடிஞ்சு நல்லா ட்ரை ஆகிட்டு ஒரு ஸ்வீட் மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். பால்கோவா மாதிரியே நம்மளுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். ஏலக்காய் சர்க்கரை அதெல்லாம் போட்டு நம்ம இப்படி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிட்டுருக்கு. சூப்பராக ஏலக்காய் வாசனை வருதுங்க. உங்களுக்கு ஏலக்காய் போட பிடிக்கலன்னா ஏலக்காய் பவுட்ரு பண்ணது கூட நம்ம பவுடராக போட்டுக்கலாம்.